நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கணும் என்று எத்தனை முறை நினைத்திருக்கீங்க? காலையில் எழுந்ததும் இன்று நான் வேற மாதிரி வாழப் போகிறேன் என்று உங்களுக்கு நீங்களே வாக்குறுதி கொடுத்ததுண்டா? ஆனா அந்த சேஞ்ச் 2 நாட்களுக்கு மட்டும்தான் இருக்கும். 3ஆம் நாளில் பழைய பழக்கங்களே மீண்டும் வந்துவிடும். உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கும், எந்த மாற்றமும் இல்லாமல். ஆனால் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஒரு ரகசியத்தை. அதுவே 21 நாட்கள் சவால். 21 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து சில சேஞ்சஸ் பண்ணினா உங்க ஃபியூச்சரை நீங்களே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிவிடும். இது கதையல்ல, சயின்ஸ். ஹார்வர்ட், ஸ்டான்ஃபோர்ட் மாதிரி பெரிய ரிசர்ச்ல கூட 21 டேஸ் ஹேபிட் ஃபார்மேஷன் பற்றி சொல்லி இருக்காங்க. இன்று இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போகிறோம் என்றால், எப்படி 21 நாட்களில் உங்கள் வாழ்க்கை மாறும், அந்த 21 நாட்களில் தினசரி என்ன செய்யணும், ஆர்டினரியா இருந்த நீங்க எப்படி எக்ஸ்ட்ராடினரி ஆகலாம், இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணினா என்ன மாதிரி டிரான்ஸ்ஃபார்மேஷன் உங்களுக்குள் நடக்கும். இந்த வீடியோவின் கடைசி வரை பார்த்தீங்கன்னா நீங்க உங்க வாழ்க்கையை முழுக்க மாற்றிக்கொள்ள ரெடி ஆகிடுவீங்க. சரி, இப்போ கதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு ஆர்டினரி பையன் இருந்தான். அவன் வாழ்க்கையில் எந்த ப்ரோக்ரஸும் இல்ல, வேலைக்கு போகவும் ஆர்வம் இல்லை, வாழ்க்கையில் சலிப்பு. ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா தான் மட்டும் பின்தங்கியவன் போல உணர்ந்தான். அவன் முடிவு பண்ணினான், எப்படி இருந்தாலும் நான் என் வாழ்க்கையை 21 நாட்களில் மாற்றணும். அவன் ஆரம்பிச்சது ஒரு சின்ன ஹேபிட்டை. அந்த ஹேபிட் தான் அவனுடைய சக்சஸுக்கு அடித்தளம். முதல் வாரம் மைண்ட் செட் ரீசெட். முதல் வாரம் என்ன பண்ணணும் தெரியுமா? மனதை ரீசெட் பண்ணுவது. பழைய நெகட்டிவ் பேட்டர்ன்ஸை அழித்து புதிய பாசிட்டிவ் பேட்டர்ன்ஸை உருவாக்குவது. டே 1 காலை 5 மணிக்கு எழுந்தான். ஆரம்பத்தில் அது கடினம்தான். அலாரமை சுனூஸ் பண்ணிக்கிட்டு தூங்க ஆசை வந்தது. ஆனா அவன் நினைத்தான், 21 நாட்கள் தான் நான் என்னை ப்ரூவ் பண்ணணும். அவன் எழுந்து மொபைலை சைலன்ஸில் போட்டுவிட்டு 10 நிமிடம் சைலன்ஸா உட்கார்ந்தான். அது அவனுடைய முதல் மெடிடேஷன். டே 2 கிராட்டிடியூட் பிராக்டிஸ் ஆரம்பித்தான். இன்று நான் 3 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும் என்று எழுதினான். சிறிய விஷயம்தான், நல்ல ஆரோக்கியம், குடும்பம், சாப்பாடு. ஆனா அவன் மனசு லைட்டா ஃப்ரீயா ஆக ஆரம்பித்தது. டே 3 to 7 தொடர்ந்து காலை எழுந்ததும் 10 மினிட்ஸ் மெடிடேஷன், 10 மினிட்ஸ் ரீடிங், கிராட்டிடியூட் ஜேர்னல் பண்ணினான். ஆரம்பத்தில் சிரமம்தான், ஆனா ஒரு வாரம் முடிந்ததும் அவன் மனதில் கிளாரிட்டி வந்தது. நெகட்டிவ் தாட்ஸ் குறைந்தது. அவன் ஃபியூச்சர் பற்றி நம்பிக்கை அதிகரித்தது. சைக்காலஜில சொல்லுவாங்க, உங்க மைண்டை ரீசெட் பண்ணினாதான் வாழ்க்கையை ரீசெட் பண்ண முடியும். அதுதான் முதல் வாரத்தில் நடந்தது. முதல் வாரம் முடிந்ததும் அந்த ஆர்டினரி பையன் மனதில் ஒரு கிளாரிட்டி வந்துச்சு. நான் என்ன செய்யறேன்னு எனக்கே புரியுது. நெகட்டிவா இருந்த எண்ணங்கள் கண்ட்ரோல் ஆகுது. ஆனா இன்னும் என் வாழ்க்கை முன்னேறணும். அதுக்கு டிசிப்ளின், ப்ரொடக்டிவிட்டி வேணும்னு அவன் நினைத்தான். அவன் ஒரு பெரிய டிசிஷன் எடுத்தான். இனி சோசியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோல் பண்ணி பல மணி நேரங்கள் வீணடிச்சவன் ஆனா அந்த நாள் முதல் ஒரு சிம்பிள் ஆப் லாக் போட்டான். சோசியல் மீடியா மேக்சிமம் 30 மினிட்ஸ் மட்டும் பயன்படுத்த முடிவெடுத்தான். ஆரம்பத்தில் சிரமம்தான். ஃப்ரெண்ட்ஸ்களிடம் சாட் செய்யாமல் வெறுமையா தோணுச்சு. அந்த வெறுமையில தான் அவன் தான் லாங் டைம் அவாய்ட் பண்ணி கொண்டிருந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சான். டே 9 அவன் ஒரு டு டூ லிஸ்ட் எழுத ஆரம்பிச்சான். இன்று நான் செய்ய வேண்டியது 3 விஷயங்கள் மட்டும், சிம்பிள் டாஸ்க். அவன் அந்த 3ஐயும் டிக் பண்ணும்போது ஒரு சின்ன சக்சஸ் ஃபீலிங் கிடைத்தது. அந்த சாட்டிஸ்பேக்ஷன் தான் டிசிப்ளினுக்கு அடிப்படை. டே 10 to 11 அவன் புதிய ஸ்கில் கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சான். இங்கிலீஷ் ஃப்ளூயன்ட்லி பேசணும் என்று அவனுக்கு லாங் டைம் விஷ் இருந்தது. ஆனா எக்ஸ்கியூஸ சொல்லிக்கொண்டே வந்தான். ஆனா இப்போ 30 மினிட்ஸ் தினசரி டெடிகேட் பண்ணினான். யூடியூப் வீடியோஸ், ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் பயன்படுத்தினான். 11வது நாளில் கான்பிடன்ஸ் பில்ட் ஆக ஆரம்பிச்சது. டே 12 இன்னொரு புதிய பழக்கம், இயர்லி டு பெட். அவன் மொபைலை 9:30க்கு ஆஃப் பண்ணிட்டு 10 மணிக்குள் தூங்க ஆரம்பிச்சான். 6 to 7 மணி நேரம் நல்ல உறக்கம் அவனுடைய ப்ரொடக்டிவிட்டியை ஸ்கை லெவலுக்கு எடுத்துக்கொண்டு போனது. டே 13 to 14 அவன் உடம்புக்கும் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சான். லைட் எக்ஸசைஸ், வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங். இதுவரை சோம்பேறி மாதிரி இருந்தவன் இப்போ எனர்ஜி அதிகரிச்சது. மைண்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்க ஆரம்பிச்சது. சைக்காலஜில ஒரு கோல்டன் ரூல் இருக்கு, டிசிப்ளின் இஸ் ஃப்ரீடம். கஷ்டமா தோன்றும் ஹேபிட்ஸ் தான் உங்க ஃபியூச்சரை ஈஸியஸ்ட் பாத்துக்கு கொண்டு போகும். இந்த 2 வாரம் முடிந்ததும் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் வந்தது. ஃபேமிலி கூட அவனுடைய குளோவை கவனிச்சாங்க. அவன் முகத்தில் ஒரு கான்பிடன்ஸ் வந்தது.
ஆனா அவன் இன்னும் கம்ப்ளீட் ஆகவில்லை. இன்னும் ஃபைனல் வீக் growth அண்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அவன் வாழ்க்கையின் டேர்னிங் பாயிண்ட் ஆக போகுது. டே 15 3வது வாரம் வந்ததும் அவன் உணர்ந்தான், நான் மனசையும் பாடியையும் ரீசெட் பண்ணிட்டேன், டிசிப்ளின் டெவலப் பண்ணிட்டேன், இப்போ நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும். அந்த நாளில் அவன் எக்ஸசைஸை சீரியஸா எடுத்துக்கிட்டான். காலை 30 மினிட்ஸ் பிரிஸ்க் வாக் பண்ணினான். ஆரம்பத்தில் வியர்வை சிந்த சோர்வு வந்தது. ஆனா அந்த எனர்ஜி அவனுடைய மைண்டுக்கு ஒரு புதிய ஃப்ரெஷ்னஸ் கொடுத்தது. டே 16 அவன் ஒரு புதிய ஹேபிட் டெவலப் பண்ணினான். பாசிட்டிவ் சர்க்கிள். அவன் முன்னாடி எந்த குழுவில் இருந்தான் தெரியுமா? எப்போதும் டைம் வேஸ்ட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளைண்ட், காசிப், நெகட்டிவிட்டி, இதுதான் அவர்கள் பேசினது. ஆனா அந்த நாளிலிருந்து அவன் முடிவு பண்ணினான், என் சுற்றும் பாசிட்டிவா இருக்கணும். அவன் யூடியூப்ல மோட்டிவேஷனல் லீடர்ஸை கேட்க ஆரம்பிச்சான். சக்சஸ் பீப்புளோட புக்ஸ் படிக்க ஆரம்பிச்சான். நல்ல ஃப்ரெண்ட்ஸை சேர்ந்து பேச ஆரம்பிச்சான். அந்த சர்க்கிள் தான் அவனுக்கு இன்ஸ்பிரேஷனா ஆனது. டே 17 அவன் கோல் செட்டிங் பண்ணினான். வெறும் வேகான விஷயங்கள்ல இருந்து கிளியரான கோல்ஸுக்கு மாற்றினான். நான் சம்டே இங்கிலீஷ் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லாமல் அடுத்த 6 மாதத்தில் நான் இங்கிலீஷை கான்பிடென்டா பேசுவேன்னு எழுதினான். எனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும்னு இல்லாமல் நான் ஒரு நல்ல ஜாபை ஸ்கில் குரோத் மூலம் பெறுவேன்னு குறிப்பிட்டான். அவன் அந்த கோல்ஸை டைரியில எழுதினான். தினமும் அந்த கோல்ஸை பார்த்து விஷுவலைஸ் பண்ணினான். அவன் நிறைவேறியது போல இமேஜின் பண்ணினான். டே 18 அவன் அந்த நாளில் இருந்து தினமும் ஒரு நல்ல செயல் பண்ண ஆரம்பிச்சான். யாருக்காவது ஹெல்ப் பண்ணினான், ஒரு நல்ல வார்த்தைகளை பேசினான், பாசிட்டிவ் எனர்ஜியை ஷேர் பண்ணினான். அவன் உணர்ந்தான், நான் என்னை மட்டும் மாற்றினால் போதாது, என்னை சுற்றி உள்ளவர்களையும் மாற்ற வேண்டும் என்று முடிவெடுத்தான். டே 19 அவன் ஒரு ஹேபிட் பில்ட் பண்ணினான். செல்ஃப் ரிஃப்ளெக்ஷன். இரவு தூங்குவதற்கு முன் 10 மினிட்ஸ் அவன் நாளை அனலைஸ் பண்ணினான். இன்று என்ன நல்லது பண்ணேன், என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் என்று அவன் டெய்லி ரிவ்யூ பண்ண ஆரம்பிச்சான். அந்த அவேர்னஸ் தான் அவன் குரோத்தை டபுள் ஸ்பீடாக கூட்டியது. டே 20 அவனுடைய கன்சிஸ்டன்சிக்கு அவனுடைய ரிசல்ட்ஸ் தெரிஞ்சது. பாடியில எனர்ஜி அதிகரிச்சது, மைண்ட் ஷார்ப் ஆனது. அவன் இங்கிலீஷ் பிராக்டிஸில் ப்ரோக்ரஸ் பண்ணினான். அவங்க ஃபேமிலி கூட சேஞ்சை கவனிச்சாங்க. அவனுடைய பேரண்ட்ஸ் சொன்னாங்க, இப்போ நீ கான்ஃபிடென்ஸா பேசுற, நீ காமாவும் இருக்கிற. அந்த வேர்ட்ஸ் அவனுக்கு மோட்டிவேஷனா ஆனது. டே 20 அந்த நாளில் அவன் ஒரு சின்ன செலிப்ரேஷன் பண்ணினான். நான் 21 நாட்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நான் என்னை ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனா அந்த செலிப்ரேஷன் வெறும் ஒரு நாள் இல்லை, அது அவனுடைய வாழ்க்கையின் நியூ பிகினிங். ஆர்டினரியா இருந்தவன் இப்போ எக்ஸ்ட்ராடினரியா மாறினான். அவன் தானே மிரர்ல பார்த்த போது சொன்னான், நான் நான் நினைத்த மாதிரி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள போகிறேன். லெசன் என்ன தெரியுமா? 21 நாட்கள் சேலஞ்ச் வெறும் ஹேபிட்டுக்கு மட்டும் இல்லை, அது உங்க முழு ஐடென்டிட்டியை மாற்றும், உங்க மனதை ரீசெட் பண்ணும், உங்க ப்ரொடக்டிவிட்டியை ஸ்கை லெவலுக்கு எடுக்கும், உங்க குரோத்தை பர்மனன்ட் ஆக்கும். இப்போ உங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? சலிப்பு, நெகட்டிவிட்டி, தாட்ஸ், லேசினஸ் இருந்தாலும் 21 நாட்களில் நீங்க உங்க வாழ்க்கையை மறுபடியும் உருவாக்க முடியும். 21 நாட்கள் முடிந்ததும் அந்த ஆர்டினரி பையன் வாழ்க்கை முழுக்க மாறிடுச்சு. ஆனா சேஞ்ச் அங்கேயே முடிஞ்சது இல்லை, அதுதான் ஆரம்பம். அவன் நினைத்தான், நான் ஒரு ஹேபிட்டை கண்ட்ரோல் பண்ணினா என் முழு வாழ்க்கையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். அந்த தாட் தான் அவனுக்கு லிமிட்லெஸ் கான்ஃபிடென்ஸ் கொடுத்தது. ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப்டர் சேலஞ்ச் அவனுடைய மைண்ட்ல ஒரு புதிய கிளாரிட்டி இருந்தது. முன்னாடி போல லேசி மார்னிங்ஸ் இல்லை. அவன் ஜாபுக்கு பஞ்சுவலா போனான். பாஸுடன் பேசும்போது கான்ஃபிடென்டா இருந்தான். கோ ஒர்க்கர்ஸ் கூட அவனுடைய டெடிகேஷனை கவனிச்சாங்க. அவனுடைய ப்ரொடக்டிவிட்டியை பார்த்து ஒரு சிறிய ப்ராஜெக்டை அவனுக்கே அசைன் பண்ணினாங்க. செகண்ட் வீக் அவனுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சது. இங்கிலீஷ்ல பேசும்போது முன்னாடி அவன் தயக்கப்பட்டான், ஆனா இப்போ அவன் கான்ஃபிடென்ட்லி பேசினான். ஃப்ரெண்ட்ஸ் கூட சொன்னாங்க, நீங்க வேற மாதிரி பேசுறீங்க, உங்க டோனும் ஆட்டிடியூடும் பாசிட்டிவா இருக்கு. தேர்ட் வீக் அவனுடைய பாடியில் விசிபிள் சேஞ்சஸ் தெரிஞ்சது. கன்சிஸ்டன்ட் எக்ஸசைஸை ஃபாலோ பண்ணியதால் அவன் ஃபிட்டாக ஆரம்பிச்சான். ஆரோக்கியமான குளோ அவனுடைய முகத்தில் தெரிஞ்சது. ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்த்ததும் சொன்னாங்க, நீங்க நல்லா சேஞ்ச் ஆயிட்டீங்க. அந்த அப்ரிசியேஷன் அவனுடைய மோட்டிவேஷனை இன்னும் கூட்டியது.
4th வீக் அவன் ஸ்மால் சக்சஸை செலிப்ரேட் பண்ணினான். ஒரு டைரியில அவன் எழுதினான், 21 நாட்களில் நான் என்னை நிரூபித்து விட்டேன். அடுத்த 6 மாதங்களில் நான் ஒரு பெரிய சக்சஸ் அச்சீவ் பண்ணுவேன். அந்த வேர்ட்ஸ் ஆர்டினரி சென்டென்சஸ் அல்ல, அது அவனுடைய கமிட்மெண்ட். ஒரு உண்மை, சக்சஸ் இஸ் நெவர் ஆக்சிடென்டல். அது ஸ்மால் கன்சிஸ்டன்ட் எஃபோர்ட்ஸ் தான். அவன் ஸ்டோரி யாரையும் இன்ஸ்பயர் பண்ணும் மாதிரி இருந்தது. ஆர்டினரி பேக்ரவுண்ட், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பெரிய கனெக்ஷன் எதுவும் இல்லை. ஆனாலும் 21 நாட்கள் சேலஞ்சை ஃபாலோ பண்ணியதால் அவன் எக்ஸ்ட்ராடினரி ஆனான். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, நீங்க உங்க வாழ்க்கையை மாற்றிக்கணுமா? உங்க மனசு, உங்க பாடி, உங்க ஃபியூச்சரை புதிய பாதையில் அழைத்து செல்லணுமா? அப்படின்னா ஏன் இன்று தொடங்கக்கூடாது? 21 நாட்கள் தான். 21 நாட்கள் மொபைல் அடிக்ஷனை கண்ட்ரோல் பண்ணுங்க. 21 நாட்கள் காலையில் எழுந்து புது ருட்டீன் பண்ணுங்க. 21 நாட்கள் உங்க ட்ரீம் கோல்ஸை தினமும் எழுதுங்க. அந்த 21 நாட்கள் முடிந்ததும் உங்க வாழ்க்கை நீங்களே அடையாளம் காண முடியாத அளவுக்கு மாறிடும். இந்த கதை உங்களுக்கு ஒரு சின்ன பையனின் குரோத் மாதிரி தோன்றலாம். ஆனா உண்மையில் இது உங்க வாழ்க்கையையும் பிரதிபலிக்கிறது. ஏனென்றால் அந்த பையன் ஆர்டினரி, நீங்களும் ஆர்டினரி. அவனுக்கு பெரிய ரிசோர்சஸ் எதுவும் இல்லை, உங்களுக்கும் அதே. ஆனா அவன் எடுத்தது ஒரு டிசிஷன், நான் சேஞ்ச் ஆகுறேன். அந்த சேம் டிசிஷனை நீங்க இன்று எடுக்கிறீங்களா? அந்த ஆர்டினரி பையன் 21 நாட்கள் சேலஞ்சு முடிச்ச பிறகு ஆர்டினரியா இருக்கவில்லை. அவன் ஆர்டினரியா ஆரம்பிச்சான், எக்ஸ்ட்ராடினரியா முடித்தான். ஆனா அவனுடைய கதை அங்கே முடிஞ்சது இல்லை. அதுதான் அவனுடைய ரியல் பிகினிங். இந்த சக்சஸ் அவனுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கும் கிடைக்கும். அந்த ஆர்டினரி பையன் மாதிரி நீங்களும் ஒரு முடிவு எடுத்தாலே போதும். 21 நாட்கள் தான். உங்களுக்கும் வாழ்க்கையை மாற்றும் கோல்டன் சான்ஸ். வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண வேணும் என்ற ஆசை எல்லோருக்கும் இருக்கு. ஆனா அந்த ஆசையை ஆக்ஷனா மாத்துறவங்க தான் வெற்றி பெறுறாங்க. 21 நாட்கள் நீங்க என்ன செய்ய முடியும் தெரியுமா? உங்கள் நெகட்டிவ் ஹேபிட்ஸை உடைக்கலாம், பாசிட்டிவ் ஹேபிட்ஸை உருவாக்கலாம், உங்கள் மனதை ரீசெட் பண்ணலாம், டிசிப்ளின் டெவலப் பண்ணலாம், உங்க ட்ரீம்ஸுக்கு ஒரு சாலிட் டைரக்ஷன் கொடுக்கலாம். நீங்க உங்க வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று சிந்திச்சு பாருங்க. இன்னும் 5 வருடம் கழித்து நீங்க உங்களையே பார்த்து ப்ரௌடா இருக்கணுமா, இல்லை ரிக்ரெட்டா நான் ஏன் அந்த நாளில் சேஞ்ச் ஆகவில்லை என்று வருத்தப்படணுமா? நினைவில் வைங்க, டைம் யாருக்காகவும் நிற்காது. நாளை நாளைன்னு சொல்லிக்கிட்டு போனால் 1 வருடம் கழிச்சு உங்க வாழ்க்கை அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா இன்று தொடங்கினா 21 நாட்களுக்கு பிறகு நீங்க வேற மாதிரி ஆகிடுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் கொடுத்துருச்சுன்னா இப்பவே உங்க 21 நாட்கள் சேலஞ்சை ஆரம்பிங்க. கேலண்டரை எடுத்துக்கோங்க, 21 நாட்களை மார்க் பண்ணுங்க. தினசரி ஸ்மால் ஸ்டெப்ஸ் எடுங்க. அதுதான் உங்களை பெரிய வெற்றிக்கு அழைத்து செல்லும். அடுத்த 21 நாட்கள் உங்கள் வாழ்க்கையின் பெரிய டேர்னிங் பாயிண்ட் ஆகட்டும். இது ஒரு மோட்டிவேஷனல் வீடியோ அல்ல, இது உங்க வாழ்க்கையை மாற்றும் மேப். இந்த 21 நாட்கள் சேலஞ்சை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா